பொதுவாகவே இந்த உலகத்தில் நிறைய மனிதர்கள் அவங்க செய்கிறது தான் சரியான விஷயம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஆணித்தனமாக இருப்பாங்க. அவங்கள நம்ம என்ன சொன்னாலும் மாற்றவும் முடியாது, அவங்க மாறவும் மாட்டாங்க. ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா, அவங்கள நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, எப்போவும் நம்ம இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உறவுகளாகட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் முடிஞ்ச வரைக்கும் இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் உண்மையிலேயே அவங்கள விடுறதை விட அதை இழுத்து பிடிக்கிறதுனால தான் நமக்கு அதிகப்படியான டேமேஜ் ஏற்படும். இதை உணர்த்துறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த விவசாயி அவருடைய வயல் வேலைகளுக்காக ஒரு கழுதையும் வளர்த்துக்கிட்டு வந்தார். அந்த கழுதை மேலே தான் எல்லா பாரங்களையுமே ஏற்றிக்கிட்டு எல்லா வேலைகளிலுமே ஈடுபட்டுக்கிட்டு இருப்பார். ஆனால் என்னென்னா, அவங்க ஊரில் நிறைய மக்கள் கழுதைகள் வளர்ப்பாங்க. ஆனால் எல்லா கழுதைகளையுமே ரொம்ப அழகாக அவங்க ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மனிதர்கள் என்ன சொன்னாலுமே அந்த கழுதைகள் அப்படியே தட்டாமல் கேட்கும். ஆனால் இவர் வளர்க்குற அந்த கழுதை மட்டும் இவர் என்ன சொன்னாலுமே கேட்காது. இவருமே எவ்வளோ முயற்சி செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து பார்த்தாரு. ஆனால் என்ன பண்ணாலுமே அந்த கழுதை இவர் சொல்கிற விஷயத்த செய்கிறதே கிடையாது. எப்போவுமே ஆணி அடித்த மாதிரி ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கும். அவராக வந்து கயிறு கட்டி இழுத்துட்டு போனால் மட்டும்தான் அந்த இடத்த விட்டு நகரவே செய்யும். மற்ற மனிதர்கள் எல்லாருமே, இல்லைப்பா இந்த கழுதை வந்து சரியில்லை, பேசாமல் வித்துரு அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மனிதருக்கு அந்த கழுதை மேலே ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக ஒரு நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இல்லைங்க, இந்த கழுதையை நான் எப்படியாவது சரி பண்ணிவிடுவேன், எப்படியாவது நான் வந்து பயிற்சி கொடுத்து ஒரு நல்ல கழுதையை மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் இவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலுமே அந்த கழுதை இவர் சொல்கிற பேச்சை கேட்குறதா இல்லை. எப்போவுமே அது பாட்டு அது போக்கில் போய்கிட்டே தான் இருந்துச்சு. இப்படி போய்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு சமயம் இந்த விவசாயியும் அந்த கழுதையும் ஒரு காட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இந்த மனிதர் காட்டில் விறகு வெட்டுறதுக்காக தான் போகிறாரு. அந்த விறகுகள்லாம் வெட்டி ஒரு பெரிய கயிறில் கட்டி இந்த கழுதை மேலே ஏற்றிக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதையுமே கூட கூட்டிகிட்டு போகிறாரு. அது ஒரு அடர்ந்த காடு, கண்ணு கேட்ட தூரம் ஆள் நடமாட்டமே இல்லை, ரொம்ப அமைதியான ஒரு இடம். இவங்க அப்படியே அந்த வழியில் அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு பெரிய சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர் சுதாரிக்கிறதுக்குள்ளார ஒரு பெரிய மரம் ஒன்று அப்படியே சரிஞ்சு இவர் மேலேயே விழுந்துடுது. இவர் அந்த மரத்துக்கடியில் மாட்டிக்கிட்டாரு. இந்த மனிதருக்கு அதிகப்படியாக அடிபட்டுருச்சு. அந்த மரம் வந்து இவருடைய மேலே விழுந்திருக்கு. இவரால் எழவே முடியலை. ரொம்ப சத்தமாக உதவி கேட்டு கத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அக்கம் பக்கம் எந்த ஒரு மனிதர்களுமே கிடையாது. இவருடைய கழுதை மட்டும் கொஞ்சம் தூரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கு. இப்போது இவர் அந்த கழுதையை நோக்கி எப்படியாவது என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி இவர் உயிர் போகிற அளவுக்கு கத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் என்ன கத்தினாலுமே அந்த கழுதை இவர் பேசுகிறத காதில் கூட வாங்கலை. இவர் கத்துற சத்தத்தை கேட்ட உடனே அதை அப்படியே திரும்பி நின்றுக்கிடுச்சு. இவருமே கத்திக்கிட்டே இருக்கிறாரு. எப்படியாவது போயிட்டு கிராமத்தில் ஆட்களை கூட்டிகிட்டு வா, இல்லைன்னா இங்கே வந்து என்னை வந்து எழுப்புறதுக்காவது ஏதாவது உதவி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எவ்வளவோ முயற்சி செஞ்சு அந்த கழுதைக்கிட்ட கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் என்ன பண்ணாலுமே அந்த கழுதை இவர் சொல்கிற ஒரே வார்த்தையை கூட செவி சாய்க்கலை. பேசாமல் அந்த பக்கம் திரும்பி நின்று அசை போட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த மனிதர் ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டே இருக்கிறாரு. என்ன பண்ணாலுமே ஒரு பலனுமே இல்லை. அப்போ தான் அவருக்கு புரிய வருது, இந்த இடத்துல உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. இங்கே இருக்கிற ஒரே ஜீவன் அந்த கழுதை மட்டும்தான். அந்த கழுதையுமே இவர் சொல்கிற பேச்சை கேட்குறதா இல்லை. இப்போது நமக்கு நாம மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு. சரி, முதல்ல எப்படியாவது இந்த மரத்தோட அடியிலிருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கைகளை பயன்படுத்தி அவருக்கு அடியில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குழி பறிக்கிறாரு. அந்த குழியை பறித்த உடனே அந்த மரத்துக்கும் இவருக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் கிடைக்கிது. அந்த கேப் வழியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து அந்த மரத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். இப்போ தான் அவருக்கு உயிரே வருது. அவருக்கு அதிகப்படியாக அடிபட்டிருக்கு. ஆனாலுமே நல்லா நடக்கிற நிலைமையில தான் இருக்கிறாரு. அப்படியே பொறுமையாக நடந்து வராரு. அந்த கழுதை அப்போ கூட இவர் கவனிக்கவே இல்லை. இவர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அது எதுவுமே கவனிக்காமல் நின்றுக்கிட்டே இருக்குது. இவர் உடனே ஒரு கயிறை போட்டு அந்த கழுதையை இழுத்துக்கிட்டு வந்துட்டாரு. இப்போ கிராமத்துக்கு வந்தவரை எல்லாரும் நலம் விசாரிக்கிறாங்க. என்னப்பா என்னாச்சு, இவ்வளோ அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவருமே நடந்ததை சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அது ஒன்றும் இல்லைங்க, விறகு வெட்டுறதுக்காக போனேன், திடீர்னு ஒரு மரம் வந்து என் மேலே விழுந்துருச்சு, அதனால தான் இவ்வளோ அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறமா இவர் ஒரு வழியாக நல்லபடியாக குணமாயிட்டார். இவர் குணமான முதல் வேலையை என்ன பண்ணுறாருன்னா, அன்றைய நாள் சந்தைக்கு இந்த கழுதையை இழுத்துக்கிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு இந்த கழுதையை விற்கிறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்த உடனே அங்கே இருக்கிற மக்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. என்னப்பா, நீ தான் அந்த கழுதையை எப்போவுமே விற்க மாட்டேன், நான் வந்து நல்லா ட்ரைனிங் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, இப்போ என்ன திடீர்னு இந்த கழுதை விற்றுக்கிட்டு இருக்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா, இப்போ தான் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து புரியுது. அது மிருகமாக இருந்தாலும் சரி, இல்லை மனிதராக இருந்தாலும் சரி,
யார் ஒருத்தர் அவருடைய மனசை மாற்றிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இறுக்கமாக இருக்காங்களோ அவங்கள நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் மாற்றவே முடியாது. தேவையில்லாமல் நம்ம அவங்கள மாற்றுற அந்த முயற்சியில் நமக்கு தான் அதிகப்படியான சேதாரம் ஏற்படும். இதை உணர்றதுக்கு எனக்கு ரொம்ப காலம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த கழுதையை வச்சுக்கிட்டு எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. பேசாமல் இந்த கழுதையை விற்றுட்டு வேறு ஏதாவது ஒரு நல்ல மிருகமாக வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு. அவர் சொன்னது போலவே அந்த கழுதையை ஒரு நல்ல விலைக்கு விற்றுட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு நல்ல கழுதையாக வாங்கி அதுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்குறாரு. அந்த கழுதையும் இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு நல்லபடியாக கற்றுக்கிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கதை வெறும் கழுதையை பற்றி மொத்தம் கிடையாதுங்க. இது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே நம்ம பலவிதமான மனிதர்களை பார்க்குறோம். அது உங்களுடைய நெருங்கிய நண்பராக இருக்கலாம், இல்லை உங்களுடைய நெருங்கிய உறவினராக இருக்கலாம், ஏன் உங்களுடைய குடும்ப உறுப்பினராக கூட இருக்கலாம். யார் ஒருத்தர் அவருடைய மனசை மாற்றிக்கவே மாட்டேன், அவர் செய்கிறதான் சரி அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் போய்கிட்டு இருக்காங்களோ அந்த மனிதர்களை நீங்கள் திருத்தவே முடியாது. தேவையில்லாமல் அவங்கள சரி செய்கிறேன் திருத்துறேன் அப்படிங்கிற திசையில் நீங்கள் போய்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அதிகப்படியான டேமேஜ் ஏற்படும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் அவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்தாவே உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக போய்கிட்டு இருக்கும். உடுக்கை இழந்தவன் கை போலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் வரும் பார்த்தீங்களா? அந்த குறளில் வர்றது போல தான் நாம் ரொம்ப ஆபத்தில் இருக்கும்போது எந்த மனிதர்கள் நமக்கு உதவி செய்ய வராங்களோ அந்த மனிதர்களை நம்ம தாராளமாக நம்பலாம். அந்த நம்பிக்கையின் காரணமாக அவங்க நமக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்முடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு மனிதர்கள் நமக்கு தேவையான போது உதவி செய்யாமல் இருந்தாங்களோ அவங்கள அப்படியே விட்டுட்டு அடுத்து நம்முடைய வாழ்க்கையை பார்க்கறது தான் எல்லாருக்குமே நல்லது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.